ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்குட்பட்ட திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர், கிழக்கு, மேற்கு 3 மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் சென்ற கூட்டம் எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் 2026 முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் கொடுத்து திருப்பூர் கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 2026 முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தளவுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் இது வந்து முடிவு போகுது. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி எதுவுமே செய்யல. அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தது அம்மா அவர்களும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது. ஆகவே இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பல இடங்கள்ல அதிகாரிகள் அதேபோல கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிஎல்ஏ ஏஜென்ட் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆகவே எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் மக்களுக்கு எடுத்து வைத்து கண்டிப்பாக மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். முழுமையாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு கூட்டம் நடந்தது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வெல்லும், எடப்பாடி முதலமைச்சர்